இதில் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா டபுள் ஈக்குவல் சைன் இருக்கும். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த டபுள் ஈக்குவல் சைன் இருக்குல்ல, இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு வேல்யூஸ் வந்து சேம் வேல்யூஸான்னு கம்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் யூஸ் ஆகுது. இப்போ வேல்யூ 1 வந்து இப்போ 4ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி வேல்யூ 2வும் இப்போ 5ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த வேல்யூ 1ம் வேல்யூ 2ன்னு சேமானு இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு வேல்யூஸுமே சேம் கிடையாது. ஏன்னா இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 5. ஆனால் இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணுன்னா அதுக்கு தான் நம்ம இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அது சேம் வேல்யூவா இல்லை டிஃப்ரெண்ட்டான வேல்யூவாங்கிறத ப்ரோக்ராம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கோட் எழுதணும். அதுக்காக தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸை வந்து சேம் வேல்யூஸாக இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூஸான்னு கம்பேர் பண்ணுறது தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இதே மாதிரி இந்த டபுள் ஈக்குவல் டு மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு வேல்யூஸ் வந்து சேமாக இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் ஆகுது. இந்த டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு வேல்யூஸ் சேமாங்கிறது பார்க்கறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இந்த நாட் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நாட் சேமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இது இப்போ கோடிங்கில் வந்து எப்படின்னு பார்ப்போம். அதை அவுட் டாட் பிரிண்டர். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம இப்போ 5ன்னு எடுத்துப்போம். 5 இப்போ டபுள் ஈக்குவல் போட்டுட்டு 5 இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே வந்து 5ன்னு கொடுத்துருக்கிறேன், செகண்ட் வேல்யூவும் 5ன்னு கொடுத்துருக்கிறேன். இப்போ நடுவில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன் இதுதான். அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே இருக்கணும், அதாவது செகண்ட் வேல்யூ லாஸ்ட்டாக இருக்கணும். கம்பேர் பண்ணக்கூடிய அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து சென்டரில் இருக்கும், அதாவது மிடில் இருக்கணும். இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம் பாருங்கள். பிரிண்ட் பண்ணால் இப்போ ட்ரூன்னு காமிச்சிருச்சு. அப்படின்னா என்னென்னா, இப்போ 5 ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் சேம் தான் அப்படிங்கிறது இங்கே ட்ரூவாக வந்து வந்துடுச்சு. இப்போ அதே இது இப்போது நாட் ஈக்குவல் டு வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5 நாட் ஈக்குவல் டு செகண்ட் வேல்யூவும் 5ன்னு எடுத்துப்போம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது இங்கே ஃபால்ஸ்னு வந்து இருக்குது. ஏன் ஃபால்ஸ்னு வந்து இருக்குதுன்னா, இப்போ டபுள் ஈக்குவட்டோட வேலை என்னென்னா, ரெண்டு வேல்யூவும் சேமானு செக் பண்ணுறது தான் அதோட வேலை. ரெண்டு வேல்யூவும் சேமாக இருந்தால் அது வந்து ட்ரூன்னு கொடுத்துரும். பட் நாட் ஈக்குவல்ட்டோட வேலை என்னென்னா, சேமாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ ரெண்டுமே வந்து சேமாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நாட் ஈக்குவல் டு வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, அதனால இது ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுச்சு. இப்போ இதே இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் 3. இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் இப்போ இதுவும் ட்ரூன்னு வந்துடுச்சு. இதான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, டபுள் ஈக்குவல் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும். அப்படி சேமாக இருந்தால் ட்ரூன்னு சொல்லிடும். அதே இது நாட் ஈக்குவல் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் சேமாக இல்லாமல் இருக்குதான்னு செக் பண்ணணும். சேமாக இல்லாமல் இருந்தால் அதுவும் ட்ரூன்னு சொல்லிடும். அவ்வளோதான். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இவ்வளோ தான்.